ஹாய் காய்ஸ், நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா குதிரையில் தான் சுற்ற போகிறேன் அப்படிங்கிற ஐடியாவில் தான் நான் கேமுக்குள்ளே வந்தேன். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறேன்ட்டு. இறங்குறோம், குதிரையை பிடிக்கிறோம், குதிரையில் எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறோம். சரியா? கொஞ்சம் வேகமாக இறங்குனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு லூட்டு கொஞ்சம் எடுத்துக்கலாம், அப்புறமா எனிமி அடிக்க போகலாம். குதிரையை பிடிக்க போகலாம். இனிமே இவளை அடிக்கணும். அப்படியாச்சும் அடிச்சிடலாமா? சார் என்னையே அடிச்சிட்டா. ஏன்டி வாடு, திரும்ப வந்து நான் உண்மை தான் அடிக்க போகிறேன், பார்த்துட்டே இருறேன். இவளை எப்படியாச்சும் அடித்தே ஆகணும் கைஸ். இங்கே போனா காணுமே. இறங்குறப்பமே அடிக்கிறாளே, இருடி ரஸ்பல். நான் வந்து அடிக்காத இரு, நானும் கொஞ்சம் ஸ்டே பண்ணிக்கிறேனே. ரெஸ்ட் எடுக்க வேண்டாமா? இப்போ தான் நான் அடி வாங்கிட்டு போனேன். வருவாளா? இவளை அடிக்கணும். அப்படியாச்சும் இரு, மண்டையை பொழக்கிறேன். ஒருவேளை நான் செத்துட்டேன், என்ன பண்ணுறது? குதிரையை பிடிக்காம போயிடுமோ? ஐயோ, சரி நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்கலாமா? ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். நான் அடிக்கலான்னு நினச்சேன். சரி, ஒரு வேளை நான் செத்துட்டேன், நான் என்ன பண்ணுறது? குதிரையை பிடிக்காம போயிருமில்ல, அதனால தான் உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகுது. சரியா? சும்மா அதுக்குன்ட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்காதவா, போகலாம். டி வாடின்னு சொன்னா என்னடியே பண்ணுற? தவளை தாவி வா, துள்ளி வா. அப்பமாச்சு ஸ்பீடாக வரேன்னு பார்ப்போம். ஆமாம் மாதிரி ஊந்து வராத பாரு. ஆமாம் மாதிரி ஊந்து வா. நல்லா வச்சுட்டு என்ன தான் பண்ணுறது? உன்னை ஃப்ரெண்டாக பிடிச்சதே வேஸ்ட்டாக போயிடும் போலையே. கன் எடுக்க சொல்றியா? என்ன வேணும்? சரி போலாம். ரைட் வா. காய்ஸ், பிளான் ஒர்க் அவுட் ஆகலை காய்ஸ். ஏன்னா அவங்க நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் போல். நடி கோமனவள்ளி, சுற்றிக்கிட்டே வரியே. அங்கே நடந்து வரப்போ ஸ்லோவாக வந்தேன். காயின்லாம் பார்த்தேன்னா அப்படியே காயின் பார்க்க தான் கண்ணு போகுது. ஏன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன். அப்போ நான் அவங்கள மோஸ்ட்லி ரிவைவ் பண்ணுறதுக்காக தான் இருப்பேன். அப்போ ஃபுல்லாக காயினை பிடிச்சி ரிவைவ் பண்ணி அந்த மைண்ட் செட்டே இப்போது வரைக்கும் தனியாக வந்தாலும் அதே தான். காயினை பார்த்தாலே ஓடி போய் பிடிக்க வேண்டியது. அங்கே பாருங்க, அங்கே ஒரு காயின் தெரியுதா? அதையும் போய் பிடிச்சிட்டு வந்துடுவேன். அப்படி மஸ்ஸாக பிடிப்பேன். ஃபஸ்ட்டு இதை லூட்டை எடுத்துகிட்டு அங்கே போடலாம். 2 பாக்ஸ் லூட்டு. ஆனால் என்ன, ஸ்டோரேஜ் தான் இல்லை. பேக்கில் இடம் கம்மியாக இருக்குது. பிடிச்சிட்டு இந்த பொண்ணு வேற காணுமே, நடிச்சுவாளோ? இங்கே இருக்கா. என்னடி பறந்துட்டே இருக்க? என்னாச்சு எனக்கு? மண்டைக்கு பிரச்சனையா? லூட்லாம் எடுக்கலையா? சுற்றிட்டே வரேன். போயிட்டா. எங்கே போகிற? நான் இங்கே இருக்கேன், சுட்டு காட்டுறேன் பாரு. வா சீக்கிரம். வரமாட்டாளோ? சரி, அவன் தனியாக விளையாடுறான்னு நினைக்கிறேன். தனியாக விளையாடட்டும்.
என்னடி டக்குன்னு முன்னாடி வந்து நிற்கிறேன், அப்படி கூடி போய் இப்படி சொங்கின்னு வந்து நிற்கிறேன். ஃபஸ்ட்டு வர சொல்ல ஆமை மாதிரி ஊந்து வந்தேன், இப்போ பறந்து பறந்து வரேன். எனக்கு குதிரை வேணும், குதிரை கண்டுபிடிச்சிடுவாங்களேன். பேசுறது வேற உனக்கு கேட்காதா? நீ எனிமில எனிமி எனிமி நீ பாரு, இது கூட சேர்ந்து நானும் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். போ நானும் பின்னாடி வரேன், வேற வழி இல்லை. நான் தனியாக போயிட்டேன்னா அப்புறம் நீ என்ன சுட்டுட்டேன்னா கை சொல்லலை. காயின்னு பார்த்தாலே கண்ணு காயினுக்குள்ளே தான் போகும். பழக்க தோசை இது அவ்வளோ தூரம் எடுத்து போகணுமா என்ன? பக்கத்துலேயே அங்கன்னு இங்கன்னு தலைஞ்சிருந்துருக்கலாம்ல. இவ்வளோ ஓட வைக்கிறா, காலெலாம் வலிக்குது தெரியுமா? ஏன் இப்படி அலைய விடுற? உனக்கு கிள்ளு வேணுமோ? சரி வா பொண்ணுக்குள்ளே போ. எனிமி மாதிரி இருக்கு. எனிமி சவுண்டு கேட்குது, உனக்கு கேட்குதா? சரி அந்த பொண்ணுகிட்ட எப்படி தான் பேச முடியும்னு தெரியல. ஐயடா அடிக்கிறேன். அவள் போய் அடிச்சுக்குவா, நம்ம அப்படியே சுற்றி பார்ப்போம். அடி விழுந்துட்டே தான் இருக்கு, ஆனால் எனிமி மட்டும் என் கண்ணுக்கு தெரியவே மாட்டான். அடியில் ஐயோ நீதானா? சாரி சாரி சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே, நல்ல பிள்ளையா இருக்குது. வீடு எடுத்தது போதும், வா கிளம்புவோம். இன்னொரு எனிமி சத்தம் கேட்குற மாதிரி இருக்குடி. இந்த பக்கம் போவா. என்ன பண்ணுற? அடி காயின்லாம் சேர்த்து வச்சு ஏதாச்சும் வாங்குவாங்களோ? நான் காயின் சேர்த்து வச்சா இது ரன்னிங் பவர் இதெல்லாம் தான் கூட்டிகிட்டு இருப்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க காயின்ஸ்? இந்த மாதிரி காயின் தனியாக சோலா விளையாடும் போது காயின் பிடிச்சி ஏதாச்சும் லூட் பாக்ஸ் வந்து வாங்குவீங்களா? இது தெரிஞ்சிச்சுன்னா எனக்கும் என்ன வாங்குவீங்கன்னு சொல்லி கொடுங்க, நானும் வாங்கிக்கிறேன். சாவலே செத்துட்டான். லூட் எடுப்போம். அடிக்காதே, இனிமே கொன்னுட்டேன். ஓகே ஓகே, இன்னொரு எனிமி சத்தம் கேட்குது, பார்த்துடு. இனிமே ஓ சாரி 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 சாரி, நீ அடிச்சா அது சரியாக போச்சு. சரி திருப்பி அடிச்சிடாத. பறந்துட்டாங்களே இனிமே. வீட்டில் போய் பார்ப்போம், இங்கே தான் போயிருக்காங்களோ. பறக்கிறோம் அப்படியே. நான் இறங்கிட்டேன். என்னாச்சு? நீயும் என்ன மாதிரி தானா காயின் பிடிக்க போனியா? ஆனால் நீ வந்து ஏதோ பாக்ஸில் போய் வாங்குற, வெண்டிங் மிஷினில் போய் வாங்குற. ஆனால் எனக்கு தான் தெரிய மாட்டேக்கு வெண்டிங் மிஷினில் போய் என்ன வாங்குறதுன்ட்டு. ஏன் திரும்ப வர என்னையா? சரி நம்மளும் திரும்பிடுவோம்.
இங்க என்ன பண்ற? இனிமி செத்தாண்டா. காயினை பார்த்து காயினா தான் பிடிக்க போகுது. ஐயோ கொடுமை. ஆமாம், நம்ம குதிரை தானே பிடிக்கலான்னு வந்தோம். ஃப்ரெண்டு பிடிச்சிட்டு இது பின்னாடி தெரியுறான். அச்சிச்சோ, அப்போ குதிரை அவ்வளோதானா? சரி, உயிரோட இருந்தால் குதிரையை பிடிச்சி நம்ம ஓடலாம். குதிரை போல் பயணம் செய்யணும்னு நினச்சி ஆசையில் வந்தா நாம இந்த பொண்ணு கூட தான் பயணம் செய்வோம்னு நினைக்கிறேன். அட்டிட்டா லாக்காயிரு பண்ணால் இந்த இது அடிச்சிருந்தா பாரு. அங்கே போட்டிருந்தா கூட 10 பேர் பின்னாடி என்ன அடிக்கிற மாதிரி இருக்கு. மாட்டேங்கிறா கேட்டி. ராவணா